ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் மிகவும் ஆரோக்கியமான புரோட்டீன் நிறைந்த ஒரு கீரை கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப்பு பருப்பும் 1/4 கப்பு அளவுக்கு சிறுபருப்பும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்குங்க. இப்ப இந்த பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் போட்டுட்டு லைட்டா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், ஒரு 2, 3 காஞ்ச மிளகாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நான் இன்னைக்கு கீரை எந்த கீரையா இருந்தாலும் பரவாயில்ல, முளைக்கீரை, அரைக்கீரை இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பிளெண்டர்ல போட்டு சாப்பர்ல போட்டு நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்குங்க. கீரை நல்லா கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்குங்க போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு சீரகமும் சேர்த்து அரைச்சோல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போதே இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சிருக்க பருப்பை சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனும், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பல்லு பூண்டை தோலோட நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட போறோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ கொதிச்சுட்டு இருக்க கீரையில போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சாப்பிடும்போது ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த கீரை கூட்டு. எப்பவும் போல இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம மசாலாலாம் அரைச்சு போட்டு செஞ்சிருக்கோம். இதோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கீரையே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது முக்கியமா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.